மகாபிரிவாசனம். இறைவனை நாம் பலவிதமாக பாடி ஸ்தோத்திரங்கள் செய்கிறோம். சகஸ்ரநாமாவளி, அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பண்ணுறோம் இல்லையா? அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், எதற்காக இறைவனுக்கு இது போன்று நாம் அர்ச்சனைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, இறைவன் மிகவும் சந்தோஷப்படுவான் இது போன்ற இந்த நாமாக்களை சொல்வதால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்துல நம்ம சின்னதாக தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தான் நமக்கு புரியுது. என்ன அப்படின்னா, இறைவன் சந்தோஷப்படுறது ரொம்ப உண்மைதாங்க. ஆனால் எதற்காக சந்தோஷப்படுகிறான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது ஜீவன் நம்ம ஒவ்வொரு பிறவி நமக்கு கொடுத்து கொடுத்து கடவுள் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. இந்த பிறவியிலாவது நீ என்னை நினச்சி எனக்காக இது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எங்கிட்ட வரியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறவியை கொடுக்குறாரு. ஆனால் ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம ஏதோ ஒரு வகையில் மாயையில் சிக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது போல் பூஜைகள் அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் பொழுது இறைவனின் பெயரை நாம் சொல்கிறோம், சரியா? அப்போ இந்த இறைவனின் பெயரை சொல்வதால் இறைவன் அதற்கு சந்தோஷப்படுகிறான் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. இப்படி நீ இந்த மாயையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கியே, பரவாயில்ல, என்னோட பெயரை செய்கிற அளவுக்கு உனக்கு அந்த மாயையிலேருந்து நீ விலகிட்டியே, கண்டிப்பாக உனக்கு மோட்சம் கிடைக்கத்தான் போகுது, இந்த மாயையிலேருந்து நீ விலகிதான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். அப்போ இந்த ஜீவன் எப்பொழுது அந்த மோட்சத்தை நோக்கி செல்லும் என்றால், இந்த பகவானின் நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்க இருக்க தான் அந்த மோட்சத்திற்கு செல்ல முடியும். ஏன் அப்படின்னா, நம்முடைய கர்மம் ஒன்று இருக்கு இல்லைங்க, அந்த கர்மாவை எப்படி நீக்குவது அப்படின்னா, இறைவனின் நாமாவை சொல்ல சொல்ல நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் அப்படி பலவீனமாகிடும். அப்போ நமக்கு மோட்சத்துக்கு போகக்கூடிய பாதை கிடைக்கும். அதை நினச்சி அந்த இறைவன் சந்தோஷப்படுகிறாரே தவிர தன்னோட பேரை கேட்கறத நினச்சி அவர் சந்தோஷப்படலை. ஏன் அப்படின்னா, மனிதனுக்கும் இறைவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? நமக்கு தான் நம்மளோட பெருமையை ஒருத்தர் சொல்ல 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 ஆஹா நம்ம இப்படியா அப்படியா நமக்கு சந்தோஷம் வரும். ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. தன்னுடைய பெருமையை இந்த ஜீவன் சொல்ல சொல்ல மோட்சத்திற்கான வழியை இந்த ஜீவன் கண்டுபிடித்து விட்டது என்று நினைத்து சந்தோஷப்படுகிறதா இல்லை இறைவன். மகாபெரியவா ஆச்சரணம்.